செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் உச்சத்தை அடைந்திருக்க செவ்வாய் அங்கே உச்சனோடு சேர்ந்திருப்பது நீச்சபங்க ராஜயோகம். உச்சனோடு சேர்ந்து ஒளிபொருந்திய தன்மையின் அமைப்பில் இருக்கும் பொழுது மட்டுமே நீச்சபங்க ராஜயோகம் பலன் தருமே தவிர வேறு எந்த நிலையிலையும் நீச்சபங்க ராஜயோகம் பலன் தராது. இந்த இடத்துல கூடுதலாக செவ்வாய் திக் பலத்தை அடைந்திருக்கிறார். செவ்வாய் இந்த இடத்துல கேந்திர பலத்தை அடைந்திருக்கிறார். நிஷ்பலம் அடைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, பாப கிரகம் இந்த இடத்துல கேந்திர பலத்தை அடைய வேண்டும் என்பது ஒரு விதி. ஒரு நிலையில துலா லக்னம். இந்த இடத்துல பாருங்க, நீச்சபங்க ராஜயோகம் என்பது செவ்வாயுடைய தசையில அந்த 7 வருடமும் இப்போது யாரோ ஒருவர் வெங்கடராமானுஜமோ யாரோ கேட்டது மாதிரி ஆதிபத்திய அமைப்புகளையும் இந்த அமைப்புகளையும் மிகப்பெரிய நிலையில செய்யும். இது செவ்வாயின் நீச்சபங்க ராஜயோகம். இந்த இடத்துல செவ்வாயின் நீச்சபங்க ராஜயோகம் என்ன செய்யும், தசாபக்திகளுக்கு ஏற்ப என்ன செய்யும்? உச்சனுடைய வீட்டில் இருந்தால் நீச்சபங்க ராஜயோகம். ஆனால் அந்த உச்சனுடைய வீட்டில் இருக்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த செவ்வாய் தசை உங்களுக்கு சிறு வயதிலே வருகின்ற போது அந்த செவ்வாய் தசை மிகப்பெரிய அளவில் வேலை செய்யாது. அதே நேரத்தில் ஒரு 16-23 வயசோட செவ்வாய் தசை முடிஞ்சிடும். ஒரு என்னதான் கிருத்திகை 2ஆம் பாதத்தில் பிறந்திருந்தா கூட ஒரு 16 வயசு 23 வயசுக்குள்ள கண்டிப்பாக செவ்வாய் தசை முடிஞ்சிடும். ஆனால் இந்த மாதிரி பாருங்க, இது நிஜமான நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கும். நீச்சபங்க ராஜயோகம் என்பது ஒளிபொருந்திய கிரகங்களின் சம்பந்தத்தை பெறுவது, அதில் ஓர் உச்சன் இருப்பது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல செவ்வாயுடைய பூரணமான நீச்சபங்க ராஜயோகம் மிக அருமையாக செயல்படக்கூடிய தன்மை இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கும்.